வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். வைகாசி மாத ராசி பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தான் இருந்தார். இப்போ 10வது ராசிக்கு வந்திருக்காருங்க. குரு பகவான் 10வது ராசியில் இருக்கிறது நன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும்னா, வேலை இல்லாதவங்களுக்கு கட்டாயம் வேலையை கொடுக்கும். நிறைய பேர் வேலை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வேலையே இவ்வளோ நாள் கிடைச்சிருந்துருக்காது. அல்லது ஒரு சிலருக்கு வேலை போயிருந்திருக்கும், வேலை கிடைச்சிருந்துருக்காது. அவங்க எல்லாருக்குமே வேலையை கொடுக்குற விஷயத்தை அந்த குரு செய்வார். அதே மாதிரி ஒரு சிலர் தொழில் இல்லாமல் இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருந்துருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஏதோ ஒரு வகையில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு இனிமேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒரு சிலர் ஏற்கனவே தொழில் பண்ணி இருந்திருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணி இருந்திருப்பாங்க, அந்த பிஸ்னஸ் வேகமாக போயிருந்திருக்காது, அதாவது ரொம்ப டல்லாக அந்த மாதிரி போயிருந்திருக்கும். அப்போது அந்த மாதிரியான ஆளுகளுக்கு இனிமேல் தொழில் நல்லா போகும், பிஸ்னஸ் நல்லா வேகமாக போகும், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கலாம். சரி, ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அல்லது ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வேலை ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்க்குற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுதல் ஆகும். ஒன்று சிலருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் வர மாதிரியான சூழ்நிலை வரும், அல்லது ஒரே கம்பெனிலேயே உள்ளுக்குள்ளேயே மாறி போகிற மாதிரியான செக்ஷன் மாறுற மாதிரியான வேலைகள் கூட நடக்கும். பல பேர்த்துக்கு டிரான்ஸ்ஃபர் வரும். டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கலாம். அல்லது ஒரு கம்பெனியிலேருந்து வேறு கம்பெனிக்கு போகணுன்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் நடக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே வேலை பார்க்குற கம்பெனியில் வேலை பார்க்கவே பிடிக்காது. ஏன்னா அங்கே 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதனால என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். அப்போ அவங்க மறுபடியும் வேற எங்கேயாவது மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ மாறணும்னா தாராளமாக மாறிக்கலாம், மாறுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே மாதிரி கோவில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா நடக்குங்க. கோவில் சார்ந்த விஷயங்கள் நல்லா நடக்கும்னா எப்படி? ஒரு சிலருக்கு கோயில் கட்டுற பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலர் கோயில் கட்ட முடியாது, ஆனால் கோவில் விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுவாங்க. கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, கோயிலுக்கான வேலைகள் ஏதாவது செய்கிறது, பராமரிப்பு செய்கிறது, அல்லது நிர்வாகம் செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அடிக்கடி கோயிலுக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும், நல்ல பக்தி உருவாகும், தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும், நீண்ட தூரத்தில் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு விருப்பங்கள்லாம் கூட வரும், போயிட்டு வரலாம். அதே மாதிரி கோயிலுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு வகையில் ஒரு சிலர் மொட்டை எடுப்பாங்க, அல்லது ஒரு சிலர் வேறு வகையில் கூட அவங்க செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்துவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வைக்கிறதுக்குடைய வேலையை அந்த குரு தான் உங்களுக்கு பார்த்து கொடுப்பாருங்க. அதே மாதிரி நல்ல பேரு புகழ் எல்லாம் கொடுப்பார், நல்ல செல்வாக்கியத்தை எல்லாம் கொடுப்பார், சொத்து சுகமெல்லாம் கொடுப்பார், வீடு வாசல் எல்லாம் கொடுப்பார், உங்கள் வீட்டில் நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் நடத்தி கொடுப்பார். அதே மாதிரி திருமணம் போன்ற காரியங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது இல்லாமல் இருந்துச்சுன்னா பண்ணணும்னு நினச்சா அந்த காரியங்களை கூட பண்ணலாம். ஆக திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இப்போ இருக்கு. சுக்கிர பகவான் நல்லா தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தான் இருக்கார். சுக்கிரன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு காசு பணம் நல்லா கிடைக்கும், பொருளாதார சூழ்நிலைகள் நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் அந்த பண தேவைகள் பூர்த்தி ஆகும். இது வைகாசி 17 வரைக்கும் தான் கொஞ்சம் பொருளாதாரம் கரெக்டாக இருக்கும். வைகாசி 17க்கு அப்புறம் அந்த பொருளாதாரம் ரைட்டாக சுணக்கமாகும். அப்படின்னா என்னது, நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டக்குன்னு வராது. அது சம்பளமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் வர வேண்டிய பணம் கொஞ்சம் வராமல் நம்மளை கொஞ்சம் இழுத்தடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் வருமானம் குறையும், அந்த வேலையும் பார்க்கும். அது ஒரு 10-20 நாள் அந்த மாதிரி இருக்கும், மறுபடியும் அந்த நிலைமை மாறிடும். அதே மாதிரி வைகாசி 17க்கு அப்புறம் ஒரு சிலருக்கு இந்த வீடு கட்டுற வேலை பண்ணோம்னா பண்ண முடியாது, தடங்களாகும். வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது. அதே மாதிரி வீடு புதுசாக குடி போகணும்னா வைகாசி 17க்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு நம்ம குடி போகக்கூடாது. அப்படி நம்ம குடி போனோம்னா என்னைக்கு நம்ம குடி போகிறோமோ அன்னையிலேருந்தே நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு பிரச்சனை இல்லை, மறுபடியும் அடுத்தடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த வீடு சார்ந்த வேலைகள் அப்படிங்கிறது இந்த வைகாசியில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வீடு மாறுறது அல்லது கட்டுறது, குடி போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது.
அதே மாதிரி வாகனங்கள் கூட வாங்கக்கூடாது. ஏதாவது வாகனங்கள் வாங்கினா ஆகாத வாகனங்களை வந்து நம்ம தலையில் கட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி வாகனங்களை கொடுத்தாலும் வாகனத்தை கொடுத்து போட்டு அதுக்கான காசை வந்து நம்மளால் வாங்க முடியாது. அதனால் இந்த வைகாசியை பொறுத்தளவு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வேலையும் கொஞ்சம் செய்யாமல் இருங்க. ஒரு வைகாசி முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த வீடு வாகனம் அது சம்மந்தப்பட்ட வேலைகளை நம்ம பார்த்து. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த சுகர் சம்மந்தப்பட்ட ஃபால்ட்டு அல்லது இந்த கிட்னி ரிலேட்டட் கூட ஏற்கனவே தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த வைகாசியில் அந்த தொந்தரவு கொஞ்சம் கூடும், கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? சரி, அடுத்து சூரியனை எடுத்துக்குவோம். சூரியன் வந்து உங்களுக்கு விரையாதிபதி தான். அவர் 9வது இடத்துல தான் இருக்காரு. 9வது இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியன் 9வது இடத்துல இருந்தபோது அப்பாவோட கருத்து வேறுபாடு வரும். அப்பாவுக்கு இல்லைன்னா அந்த நோய் நொடிகளை வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் வெளிநாடு சார்ந்த வேலைகள் வந்து ஈஸியாக கிடைக்கும். விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அல்லது வெளிநாட்டில் நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாகிறது, வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிறது, அதெல்லாம் அந்த சூரியன் பண்ணித்தரும். நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணலாம். பண்ணி நீங்கள் எந்த காரியத்துக்காக நீண்ட தூரம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்குங்க. அடுத்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இப்போ நீச்சமாக இருக்கார். பொதுவாக 8ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமானால் ரொம்ப டென்ஷன் ஆயிரும். எடுக்கிற காரியங்கள் நடக்காது. ஏதோ ஒரு விதத்தில் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு மாதிரி தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும், லேட் ஆகிக்கிட்டே இருக்கும், நிறைய கோபதாபம் வரும். கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா கொஞ்சம் கீழே விழுந்துடலாம். சரியா? அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். அது வந்து இந்த வைகாசி 25 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அதே மாதிரி சனி பகவானும் 6ல் தான் இருக்கார், ராகு 6ல் தான் இருக்குது. இது வந்து ஒரு வகையில் தொந்தரவு கொடுக்கும். என்ன தொந்தரவுன்னா, கன்னிராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே ராகு 7வது இடத்துல இருந்துச்சு. அப்போ அது என்ன பண்ணும்? அது வந்து திருமண தடங்களை கொடுக்குற கிரகம். அந்த திருமண தடங்களை வந்து உங்களுக்கு தான் கொடுக்குமா? அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் யாருக்குனாலும் கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த திருமணத்தை நடத்த விடாது, ஏதோ ஒரு வகையில் தடங்கள் பண்ணிடும். அதே மாதிரி அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறத உருவாக்கிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த லவ் சார்ந்த பிரச்சனைகளை உங்கள் வீட்டில் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ உருவாக்கி அதனால சண்டை சத்தம்லாம் நமக்கு வருது இல்லை, அதையும் அந்த ராகு பண்ணுவார். ஏற்கனவே பண்ணியிருப்பார். இப்போ அதில் கூட நிறைய பேத்துக்கு அந்த மனக்குழப்பம் இருக்கும். ஏன்னா 7லே ராகு இருக்கிறது நார்மலாக கல்யாணம் பண்ண விடாது இல்லை, அது வந்து ஒரு மாதிரி தகாத வழியில் போய் நம்ம தப்பாக கல்யாணம் பண்ணுற கிரகம். தப்பானா ஒரு மாதிரி லவ் மேரேஜுங்கிற மாதிரி பெற்றோர்களை எதிர்த்துக்கிட்டெல்லாம் பண்ணுற மாதிரியான கிரகம். அதனால அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்கனவே வந்திருக்கும். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும். சரிங்களா? அதோட இப்போ ராகு வந்து 6வது ராசிக்கு வந்திருக்காரு. ஸோ இனிமேல் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணணுன்னாலும் நமக்கு தடங்கள் இல்லாமல் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். 6ல் வந்து சனி ஆட்சி பெற்றிருக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா ஒரு சில கன்னிராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவனோட கூட இருக்க முடியாது, அல்லது மனைவியோட இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துடும், அல்லது ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். வேலையின் காரணமாக அல்லது தொழிலின் காரணமாக கூட பிரிஞ்சிருக்கலாம். அப்படி பிரிஞ்சிருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வந்து வராது. ஒருவேளை சேர்ந்து இருந்தால் ஒன்று அந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வரலாம். இல்லைன்னா அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வந்து வரும், அதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சனி பகவான் 6ல் இருக்கிறது இந்த நோய் கடன் பகை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அதிகரிச்சு விடும். ஏன்னா அவர் வந்து குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்? பணத்தினால பிரச்சனையை உண்டு பண்ணுவார். அதாவது கடன்னால பிரச்சனை. கடன்னால பிரச்சனைனா நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் பிரச்சனை, நாம் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துருந்தாலும் பிரச்சனை. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தினால ஏதோ ஒரு சிரமத்தை கொடுக்குற கிரகம். அதே மாதிரி பண டைட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைனால தொந்தரவுனா நம்மளுடைய பெத்த பிள்ளைகள் ஏதாவது நம்மளை படுத்தி எடுக்கும், அதுதான் அந்த குழந்தைனால தொந்தரவுன்னு சொல்கிறது. நகைனால தொந்தரவுங்கிறது கூட கொடுக்கும். நகைனால தொந்தரவுனாலும் அப்படிதான். நகையை வந்து யார்கிட்டயோ கொடுத்துருப்போம், வாங்க முடியாது, அல்லது அடமானம் வச்சுருப்போம், திருப்ப முடியாது. இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவுகளை வந்து அந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் அந்த சனி இருக்கார். ஸோ இப்போ வரைக்கும் அந்த வேலை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா?
இது வந்து சனி பயிற்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி மாறலை பார்த்துக்குங்க. 7வது ராசியிலாம் இல்லை, உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருக்குது. 6வது ராசியில் இருந்தால் தான் இப்போ நான் சொல்கிற அந்த குழந்தைனால பிரச்சனை, நகைனால பிரச்சனை, பணத்தினால பிரச்சனைங்கிறதெல்லாம் வரும். சனி 7வது ராசிக்கு போயிட்டால் அந்த பிரச்சனை வராது. ஸோ 6ல் தான் இருக்குது. அதனால் இந்த தொந்தரவு ஒரு சிலருக்கு வந்து இருக்குங்க. புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இப்போ அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். அது வந்து 10ஆம் அதிபதி 8ல் இருக்குது. பொதுவாக 10ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கக்கூடாது. 10ஆம் அதிபதி 8ல் இருந்துச்சுன்னா நமக்கு தொந்தரவு தான். ஏன்னா தொழிலை செய்ய விடாமல் ஒரு மாதிரி தடுக்கும். அது வந்து ரொம்ப நாளைக்கு ஒன்றும் இருக்காது. வைகாசி 2ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். வைகாசி 2ஆம் தேதியே புதன் வந்து 9வது ராசிக்கு மாறிடுவார். அங்கிட்ட ஒரு 10 நாள் மட்டும் நம்ம செய்கிற தொழில் வந்து ஒரு மாதிரி டல் அடிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தொழில் பண்ணணுன்னா கூட பண்ணலாம், புதுசாக தொழில் வைக்கணுன்னா கூட வைக்கலாம். அதுக்கான வேலைகளை அந்த புதனும் பண்ணித்தரும், குருவும் பண்ணித்தரும். கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக கேது வந்து 12வது ராசியில் இருந்தால் சரியாக தூங்க விடாது, தூக்கம் இருக்காது, ஏதோ ஒரு வகையில் மனசுல இருந்து நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. அந்த மாதிரி கொஞ்சம் கேது வந்து பண்ணுவார். அது எவ்வளவு நாளைக்குன்னா இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படி தான் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் மாத்திரை போட்டு தான் தூங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும். அதை வந்து அந்த கேது தான் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வைகாசி மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதில் நான் சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக சொன்னாலும் சரி, நெகட்டிவாக சொன்னாலும் சரி, அந்த பலன்கள் வந்து நடக்க தான் செய்யும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் எப்பயுமே நான் சொல்லி தருவேன். அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா ரெண்டையுமே நான் சொல்லி தந்தா தான் அது கரெக்டாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தில் சில நன்மையான பலன்கள் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.